சிறு வயதிலேயே மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு நோய் தாக்கம் ஏற்படும். எனவே அவர்களின் உடல்நலன் கருதி தமிழக அரசால் வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகளில் ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணீர் இடைவெளி வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து பள்ளிகளிலும் வாட்டர் பெல் திட்டம் அமல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வகுப்பு நேரத்தில் மாணவர்கள் தண்ணீர் பருகாமல் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. அதை தடுக்கும் வகையில் மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை ஊக்குவிக்க வாட்டர் பெல் எனும் புதிய திட்டத்தை தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது தமிழக அரசாங்கம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தண்ணீர் பருக ஏதுவாக காலை 11 மணிக்கும் பகல் 1 மணிக்கும் மற்றும் மாலை 3 மணிக்கும் வாட்டர் பெல் அடிக்கப்படும். பெல் அடித்ததும் தண்ணீர் பருகுவதற்காக 5 நிமிடங்கள் இடைவெளி அளிக்கப்படும். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் வாட்டர் பாட்டிலில் இருந்து தண்ணீர் பருகுவார்கள். மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும். வாட்டர் பெல் ஸ்கீம் கவர்மெண்ட் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் மாடல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th C4U செக்ஷன். என்னுடைய பேர் யூ பிரியதர்ஷினி. இந்த பெல் 11 மணிக்கு 1 மணிக்கு 3 மணிக்கு வந்திருக்கு. நாங்கள் தண்ணி ஒரு சில நேரத்தில் குடிக்காமல் மறந்துடுவோம். அதனால் இது அலாட் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் கம்பல்சரி தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது. அதனால் இதை கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அதனால் எல்லோரும் கம்பல்சரி அந்த டைமுக்கு தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நாங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிற கான்சன்ட்ரேஷன்லேயே இருப்போம். அப்போ தண்ணி குடிக்கிறத மறந்துடுவோம். இப்போ டீச்சர்ஸ் கரெக்டாக 11 மணி 1 மணி 3 மணிக்கு பெல் அடித்து மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் விளையாடுறப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு தோணவே தோணாது. இப்போ அந்த அரசு திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போதும். தமிழக அரசு இந்த வாட்டர் பெல் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில அது வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறாங்க. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தமிழ்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது தண்ணீர் நேரம் கூட ஆகியிருக்கலாம், தண்ணீர் மணி நேரம் அதை மாதிரி கூட நாங்கள் ஆக்கியிருக்கலாம். இந்த வாட்டர் பெல்லுன்றது கொஞ்சம் ஆங்கிலத்தில் இருக்குது, மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த திட்டத்தை முழுமையாக நான் என்னுடைய பையன் அரசு பள்ளிகளில் படிக்கிறதுனால முழுமையாக நான் வரவேற்கிறேன். சில அறிவுரைகளை தமிழக அரசு பெற்றோர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறைக்கும் சில அறிவுரைகளை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க, நெகிழி பொட்டியில். அதை தவிர்க்கணும். ஏன்னா இன்னும் பழைய பொட்டியில் நிறையா அந்த கிருமிகள் வரக்கூடிய சூழலில் தான் உலக சுகாதார நிறுவனத்தில் அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அப்படி இருக்க சூழலில் இதை நெறிகட்டு முறைகளை நெறிமுறைகள்லாம் தமிழக அரசு கல்வித்துறைக்கு அறிவுறுத்தணும். அதுமாதிரி பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தணும். அதுமாதிரி நீங்கள் தமிழக அரசே ஒரு சின்ன சின்ன இதை நீங்கள் பண்ணலாம். என்னென்னா, ஒவ்வொரு பள்ளி அறையிலையுமே நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா ஒவ்வொரு வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பானையிலையோ அல்லதுன்னா சில்வர் பாத்திரத்திலேயோ தண்ணி வைப்பாங்க. அதை மாதிரி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஏழை மாணவர்கள்லாம் தண்ணி பொட்டி எடுத்து வருது, அது சில்வர் பொட்டியில் எடுத்து வருதுலாம் சாத்தியக்கூறு இல்லாத விஷயமா பார்க்கறது. ஒவ்வொரு அரசு பள்ளியிலுமே ஒரு வகுப்பறைக்கு வெளியில் பானையில் அல்லது சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீர் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டேங்க்லேருந்து இங்கே வருதுன்னா ஒரே நேரத்தில் தண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு முடியாத காரியமாக இருக்கும். அதனால தமிழக அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கலாம்னு என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஒவ்வொரு வகுப்பறைக்கும் எதிரில் பானையில் அல்லது சில்வர் பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பிறகு இது சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழலில் வரும். தமிழக அரசு இந்த கழிவறையும் முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேன். பெற்றோர்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். என்னென்னா, தொடர்ச்சி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் கேடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய சில்வர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த செப்புலேயும் நிறைய விற்கிது. ரொம்ப கூடுதலான விலை இல்லை. ஒரு முறை நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். அதனால் பெற்றோர்கள் மாணவர்கள் நலன் கருதி பிளாஸ்டிக்கை தவிர்த்து ஸ்டீல் அல்லட்டானா வேறு இருக்கக்கூடிய உலோகங்களில் நீங்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது.